துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே பெற்ற தாயே எதிரி தான். மிகப்பெரிய அளவில் உங்களை சுற்றி எல்லோருமே எதிரியாக இருக்கும் பட்சத்துலேயும் நான் நின்று வாழ்ந்து காட்டுவேன், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடையே 2025 நீங்கள் கடந்தாச்சு. மிகப்பெரிய உங்களின் முயற்சிகள் வெற்றிகளாக 2026 நிச்சயமாக மாறியே தீரும். காரணம் என்னென்னா, எல்லா கஷ்டங்களையும் எல்லா தொல்லைகளையும் கொடுக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனே உங்களின் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்க போகிறார். இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துலலாம் தடையாக உணர்ந்தீங்களோ அந்த தடைகள் எல்லாம் விலக போகுது. நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய அளவிற்கு பாதைகள் புதியதாக உருவாக போகுதுன்னே சொல்லலாம். திரிகோணத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த கோணத்தில் இருந்தும் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே வராது. இதுதான் நிதர்சனமான உண்மை. மிகப்பெரிய அளவில் துலாபாரத்தையே சந்திச்சாச்சு. உங்களின் வாழ்க்கை செம்மையாக இருக்க போகுது. அதாவது துலாமில் இருக்கக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை இந்த ஜெகத்தில் வேற எவருமே அனுபவித்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய அளவில் குழந்தை செல்வத்தை உங்களுக்கு அந்த முருகன் வாரி வழங்க போகிறான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லா செல்வமும் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கடந்த ஆண்டில். மிகப்பெரிய அளவில் உங்களின் கஷ்டங்களை அந்த அறுபடை முருகனே தீர்க்கப் போகிறான். மிகப்பெரிய அளவில் குழந்தை பாக்கியத்தை சுவாதி பெறப்போகுது. அதுலேயும் ஆண் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களின் லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தா மட்டுமே போதும். சுவாதி நட்சத்திரம் இந்த 2026 சந்தோஷமாக வாழ முடியும். உங்களின் வம்சத்திற்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இந்த 2026 செய்ய ஆரம்பிப்பீங்க. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை கடமைகளையும் நிறைவேற்ற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள், நீங்கள் உங்களின் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அவை எல்லாத்தையுமே உங்களின் மனம் திருப்தி ஆகும் வரை செய்வீங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, துலாம் சிந்திய கண்ணீருக்கு மிகப்பெரிய விலை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம், நிச்சயமாக வேலை கிடைக்கும். உங்களின் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். இது நாள் வரைக்குமே மனசுக்கு பிடிக்காத வேலையை வேற ஒரு கட்டாயத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை மாறி உங்களின் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். அந்த வேலையால் நீங்கள் கண்டம் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். வீடு வாங்க முடியும். மிகப்பெரிய அளவில் வாடகை வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு பல அவமானங்களை சந்தித்த துலாம் சொந்தமாக மனை வாங்கி அதில் குடியேற முடியும். வரக்கூடிய புத்தாண்டில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் உற்றார் உறவினர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கப் போகின்றீர்கள். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் பிள்ளைகள் கல்லூரி படிப்பில் மிகவும் சிறந்து விளங்குவாங்க. அதாவது என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்காமல் இருக்கின்றதே அப்படின்னு நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தீங்க 2024-5 வரக்கூடிய புத்தாண்டிலிருந்து உங்களின் பிள்ளைகள் உங்களின் மனம் எந்த விஷயத்தை எதிர்பார்த்ததோ அந்த விஷயத்தை செய்வாங்க. பெற்றோர்களின் மனம் புண்படாதவாறு நிச்சயமாக நடந்து கொள்வார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. காதல் திருமணமே நீங்கள் செஞ்சு இருந்தாலும் மிகப்பெரிய மன உளைச்சலோடு தான் இன்னைக்கும் துலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலை மாறும். கணவர் உங்களிடம் அன்பாக இருப்பார். பலவிதமான கஷ்டங்களையும் நீங்கள் தாண்டி வந்தாலுமே இறுதியாக துலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்பது குடும்பத்திற்குள் தான். அந்த குடும்பம் உங்களின் சந்தோஷத்திற்கு ஏற்றவாறு நடக்கும். இனி அந்த குடும்பத்தால் எந்த விதமான கஷ்டங்களையும் துலாம் நிச்சயமாக அனுபவிக்காது. மிகப்பெரிய அளவில் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, சனீஸ்வரன் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் உங்களின் கர்மாக்கு ஏற்றபடி கொடுப்பவர்தான். அதே சனீஸ்வரன் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை நீக்கப் போகிறார், மறைக்கப் போகிறார் அப்படின்னே சொல்லலாம்.
உங்களால் வண்டி வாகனம் வாங்க முடியும். இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே செய்ய முடியும். எந்த காரியத்துக்குமே எந்த விதமான தடையுமே ஏற்படாது. 5ஆம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னு நீங்கள் குழம்பி போகாமல் இருக்கணும். அங்கே தான் சூட்சமே இருக்குது. என்னென்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தப்பா, இதை நாம் இப்போ செய்யணுமா வேணாமா அப்படின்ற குழப்பங்கள் மெல்லியதாக உங்களின் மனதில் உருவெடுக்கும். அவ்வாறு அந்த குழப்பம் ஏற்படும் போதே நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடணும். மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலைவனமாக மாறப்போகுது. இத்தனை நாட்கள் பாலைவனமாக இருந்தது. வேலையை இழந்து குடும்பத்தோடு துலாம் கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த நிலை மாறி உங்களால் உங்களின் குடும்பமும் சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் நிச்சயமாக வாழ்ந்தே தீரும். முதியோர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்க போகுது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய திட்டங்களை தீட்ட போறீங்க. எப்படியெல்லாம் கடனை அடைக்கணும், எவ்வாறெல்லாம் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு உங்களால் நிச்சயமாக பணம் சேர்க்க முடியும். அந்த மகாலட்சுமியின் அனுகிரகத்தை முழுவதுமாக பெறக்கூடிய ராசி அப்படின்னா 2026 துலாம் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களின் தொழிலில் ஒரு படி முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய முயற்சிகளை எடுக்கணும். உங்களின் முயற்சிகள் இனி ஒருபொழுதும் வீண் போகவே போகாது. அதாவது ஒரு சிங்கம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் வழியில் இருக்கக்கூடிய ஓநாய்களை பற்றியும் நரிகளை பற்றியும் ஒருபொழுதும் யோசிப்பதே இல்லை. தான் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சேர வேண்டும் அப்படின்னு மட்டுமே தான் நினைக்கும். அதை போல தான் துலாம், உங்களின் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நீங்கள் நகர்ந்தாலே போதும். 2026 விதியே உங்களை கோபுரத்தில் சென்று அமர வைக்கும். வரக்கூடிய புத்தாண்டில் உங்களின் பொருளாதாரம் உயரும். அதன் மூலமாக உங்களின் அந்தஸ்து மிகப்பெரிய அளவில் உயரும். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீங்க. இந்த நேரத்தில் துலாம் ராசியை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்று மட்டும்தான். நீங்கள் எந்த தெய்வத்தை சென்று தரிசித்தாலும் சரி, அதற்கு முன்பாக உங்களின் குலதெய்வத்தை ஒரே ஒரு முறையாவது சென்று தரிசிச்சிட்டு வாங்க. இந்த புத்தாண்டு எனக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் செல்வத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் தர வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும். மிகப்பெரிய உச்சத்தை சென்று துலாம் அடைந்தே தீரும். உங்களால் முடிந்தால் இந்த 2026 365 நாட்கள் இருக்கின்றது. அதில் முதல் நாள் அதுவுமா நீங்கள் யாருக்காவது ஒரே ஒரு வேளை உணவை வாங்கி கொடுங்க. பசியில் வாடக்கூடிய அந்த ஒரு வயிற்றிற்கு நீங்கள் உணவளிக்கும் பொழுது உங்களின் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நிச்சயமாக கழியும். அப்படி கழியும் பொழுது சனீஸ்வரனுடைய கோபமான இருள் சார்ந்த பார்வைகளும் குறையும். மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.